காட்டில் ஒரு அணில் உடும்பு கிட்ட, உடும்பே உனக்கும் எனக்கும் ஒரு போட்டி வச்சுக்கலாம், யார் இந்த மரத்தில் ஏறி பழத்தை முதல்ல பிரிக்கிறாங்களோ ஜெயிக்கிறவங்களுக்கு தோத்தவங்க ஒரு நாள் ஃபுல்லாக அடிமையாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுது. உடும்பும் அந்த போட்டிக்கு சரின்னு சொல்லி அந்த போட்டியும் ஆரம்பிக்குது. அந்த அணில் வேகமாக மரத்து மேலே ஏறி முதல்ல பழத்தை பிரித்து போட்டியில் ஜெயிச்சிடுது. உடும்பும் சோகமாக ஒரு நாள் ஃபுல்லாக அணிலுக்கு அடிமையாக வேலை செய்யுது. இதை பார்த்த அணில் ரொம்ப சந்தோஷப்பட்டு, இது நல்லா இருக்கே, உட்காந்த இடத்துல சாப்பாடு வருது. அந்த அணிலும் நேத்திய மாதிரி இன்னைக்கு யார் போட்டியில் வந்து மாட்ட போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறப்ப அங்கே ஒரு யானை ஒன்று நடந்து வருது. இதை பார்த்த அணில் பேசாம இந்த யானையே போட்டி கூப்பிடலாமா, ஏன்னா இந்த யானை ரொம்ப குண்டா இருக்கு, கண்டிப்பா இதெல்லாம் மரம்லாம் ஏற முடியாது, இந்த யானை மட்டும் இந்த போட்டியில தோத்துச்சுன்னா ஒரு நாள் முழுக்க அடிமையா வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அந்த யானையை போட்டிக்கு கூப்பிடுது. அந்த அணிலோட தந்திரத்தை புரிஞ்சுக்கிட்ட யானையும் யோசிச்சுட்டு நான் போட்டிக்கு தயார் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட அணில் எப்படியா இருந்தாலும் அந்த யானை தோக்க தான் போகுது அப்படின்னு சொல்லி மரத்துல வேகமா ஏறுறப்ப அப்ப திடீர்னு அந்த யானை தலையை வச்சு மரத்துல முட்டும் போது அந்த மரத்துல இருக்க எல்லா பழங்களும் கீழே விழுந்துருது. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அணில் மரத்துல ஏறி பழங்கள் இல்லாம அணில் ஏமாந்து போய் கீழே வருது. போட்டியில தோத்து போன அணிலுக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரியுது, இதுக்கப்புறம் யாரையும் உடல் உருவத்தை வச்சு எடை போடக்கூடாது, அவங்களோட கூர்மையான புத்தியையும் அவங்களோட திறமையும் வச்சுதான் எடை போடணுன்றதை புரிஞ்சுக்குது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.